மத ரீதியாக இரு சமுதாயத்தினருக்கிடையே மிக மோசமான விளைவுகளை உருவாக்கக்கூடிய இது போன்ற பேச்சுக்களை தடை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களை தடை செய்யணும், அப்படிப்பட்ட இயக்கங்களையே தடை செய்யணுன்றது தான். நான் திருமாவளவன் இதை ஏற்றுக்கொள்கிறாரா? திருமாவளவன் அவர்கள் வன்னியரசு பேசுவது சரி என்று சொன்னால் ஒரு மதம் குறித்து மிக மோசமான கருத்துக்களை ஒருவர் தெரிவிப்பாரேயானால் அவருடைய துணை பொதுச் செயலாளர் அதை அவர் ஒப்புக்கொள்கிறார் என்றால், பிராமண சமுதாயத்தை பிராமணர்கள் குறித்து தவறாக பேசுவதை திருமாவளவன் ஏற்றுக்கொள்வார் என்றால் விடுதலை சிறுத்தைகளும் தடை செய்ய வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். ஏற்றுக்கொண்டால், திருமாவளவன் அவர்கள் ஏற்றுக்கொண்டால். அப்படி அல்லாது திருமாவளவன் உண்மையான அவர் சொல்லக்கூடிய அவர் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி நான் ஒரு எல்லோருக்குமான தலைவர் சொன்னாரா இல்லையா? கடந்த சில நாட்களுக்கு முன்னால் சொன்னார், என்னை ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ளே அடைக்காதீர்கள்னு பேசினார். அப்போ இன்னொரு ஜாதியை பற்றி எப்படி பேச முடியும்? ரெண்டாவது, தொடர்ந்து நான் பார்த்து கொண்டு வருகிறேன், தமிழ்நாட்டில் பிராமண சமுதாயம் குறித்து தான் இங்கே பேசுகிறாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு இரண்டு ஜாதிக்குள்ளானா இன்னொரு ஜாதியை பற்றி இவங்க பேசுறது இல்லை. ஏன்னா பயம், அச்சம். தைரியம் இருந்தால் பேசுங்க. பிராமணன் திருப்பி அடிக்க மாட்டான் என்று நினைத்து கொண்டு பேசுவது என்பது தவறானது. இப்படித்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள்.